யாரு இந்த திருமாவளவன்? ஹிந்து விரோதி. வெச்ச திருநீரை அழிச்ச நீ எல்லாம் பேசலாமா? நீ முஸ்லிமை கூட்டிட்டு இந்த மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கங்கள் நடத்தின இல்ல? அத்தனை பேரையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசிக்க திருச்செந்தூருக்கு வர சொல்லு, உன்னை மனுஷனா ஏத்துப்போம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் குடமுழுக்களை வந்து சாமி கும்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்களை ஏத்துப்போம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் குடமுழுக்களை வந்து சாமி கும்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்களை ஏத்துப்போம். அவர்கள் அத்தனை பேரும் ஹிந்துக்களை மொழி ரீதியாக பிரிக்குவதற்காக பேசுகின்ற தீய சக்திகள். இவங்களை சங்கிகள் அப்படின்லாம் பேசுறது சிறுமதி கொண்ட சிறு நரிகளுடைய பேச்சு. அதை மக்கள் தங்களுடைய முருக பக்தியின் மூலமாக காட்டியிருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 நாட்களாக முருக பக்தர்கள் மாநாடை ஒட்டி அறுபடை வீடு முருகப்பெருமானை இங்கு எழுந்தருளச் செய்து இந்து முன்னணி சார்பாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. ஊடக நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பல்லாயிரக்கணக்கிலே தினந்தோறும் முருக பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். இவங்களெல்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரியா இவங்களை சங்கிகள் அப்படின்லாம் பேசுறது சிறுமதி கொண்ட சிறு நரிகளுடைய பேச்சு. அதை மக்கள் தங்களுடைய முருக பக்தியின் மூலமாக காட்டியிருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருந்தார். அது கூட இஸ்லாமியர்களை ஒன்றிணைச்சு முருக பக்த மாநாடுக்கு எதிர்த்தாக மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருந்தார். என்னோட ஒரே கேள்வி, இந்த சரக்கு மிடுக்கு தீய சக்திகளுக்கு இப்ப பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே? அமீர் தமிழரா இல்லையா? ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், இவங்க எல்லாரையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் குடமுழுக்களை வந்து சாமி கும்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்களை ஏத்துப்போம். அவர்கள் அத்தனை பேரும் ஹிந்துக்களை மொழி ரீதியாக பிரிக்குவதற்காக பேசுகின்ற தீய சக்திகள். யாரு இந்த திருமாவளவன்? ஹிந்து விரோதி. வெச்ச திருநீரை அழிச்ச நீ எல்லாம் பேசலாமா? நான் கேட்கிறேன், நீங்க முஸ்லிம்களோட கூட்டியிருக்கீங்களா? வரவேற்கிறேன். எல்லாரும் முருகப்பெருமான தரிசிக்க திருச்செந்தூருக்கு வாங்க. இல்லைன்னா நீங்க அத்தனை பேரும் அயோக்கிய பயலுக. ஒத்துக்குவீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? ஹிந்துக்களை ஏமாத்தலாமா? நடக்காது. இந்துக்களை ஏமாத்துறது தவிர இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு வேற வேலை கிடையாது. இத்தனை பேரையும் சங்கிப்பீங்களா? என்ன கொழுப்பு உங்களுக்கெல்லாம்? நீ முஸ்லிமை கூட்டிட்டு இந்த மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கங்கள் நடத்தின இல்ல? அத்தனை பேரையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசிக்க திருச்செந்தூருக்கு வர சொல்லு, உன்னை மனுஷனா ஏத்துப்போம். இல்லைன்னா நீ ஹிந்து விரோத தீய சக்தி, இந்த தேசத்தின் எதிரிங்கிறேனா? அதே மாதிரி சார், தமிழக அரசும் காவல்துறையும் சேர்ந்து தொடர்ந்து பல தடைகளை விதிச்சுக்கிட்டே இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கு. வெக்கம் மானங்கட்ட அரசாங்கம் மன்னிப்பு கேளு. நன்றி.